ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலையை வச்சு பள்ளி காரம் பொடின்னு ஆந்திரா சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த காரமான ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை பூண்டு பொடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப்பு வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன். தோலோடையே மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தோல் எடுத்ததும் கலந்து இருந்தது, அதனால் அது கூட சேர்த்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதை நல்ல நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதை தனியாக வச்சுடுங்க. திருப்பி அதே வாணல்லே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து அதுவும் நிறம் மாறுற அளவுக்கு நல்ல செவக்க வறுத்துக்கோங்க. அது தனியாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ அதே வாணலில் திருப்பி 3 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் செவக்க மணம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கடலைப்பருப்பு உளுந்து எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பிளேட்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவி அலசி காய வச்சதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா மொறுமொறுன்னு வறுப்படுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 15 காஞ்ச மிளகா காரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னாலும் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் ஒரு 5-6 பூண்டு பல்ல தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகா மட்டும் நல்லா அந்த செவக்க நிறம் மாறுற அளவுக்கு வறுப்பட்டா போதும். மீதியெல்லாம் கொஞ்சம் அப்படியே வறுப்பட்டுரும். அதிலே அதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகா பூண்டு புளியை சேர்த்து நம்ம ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இதை பாதியாக எடுத்துட்டு, நான் மிக்சி ஜார் பெருசாக இல்லை, அதனால சின்னதுலேயே இப்படி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஜாரில் சேர்த்திங்கன்னா கூட எல்லாமே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்த நிலக்கடலையை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது இப்படி தான் இருக்கும். இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடியும் சேர்த்து ஒரு ஓட்டினீங்கன்னா நமக்கு சுவையான பள்ளி காரம் பொடி, அதாவது வேர்க்கடலை பொடி சூப்பராக ரெடி ஆகிடும். இதை சுட சுட சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.